மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தோட்டக்கலை துறையின் செயல்பாடுகள் குறித்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் தோட்டக்கலை அலுவலர் ஜெயந்தி பிரேம்குமார் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. TKM 13 திருந்திய நெல் சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் ஆத்தூர் செட்டியார் தோட்டம் கிராம வேளாண்மையாளர் என் கோவிந்தசாமி தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய மீன் இனத்தில் சாதா கெண்டை. தகவல் நேரத்தில் இனிப்பு மக்காச்சோளம் சாகுபடி குறிப்புகள் மற்றும் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. இன்றைய காலகட்டத்தில் திருந்திய நெல் சாகுபடி குறைந்த நாட்களில் அதிக மகசூல் தரக்கூடியதாக உள்ளது. TKM 13 திருந்திய நெல் சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் ஆத்தூர் செட்டியார் தோட்டம் கிராம வேளாண்மையாளர் என் கோவிந்தசாமி அவர்களை சந்தித்த போது இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செஞ்சோன்னா, அந்த நாட்டு நடவு, அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ நெல்லை விட்டு உழுது ஏதோ விவரம் தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த திருந்திய நெல் சாகுபடிங்கிற முறையில் நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அதுபோல் நாமகிரிப்பேட்டையில் வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்களால் இங்கே ஒரு 6 வகுப்பு ஆத்மா திட்டத்துங்களை இங்கே டெமோ பண்ணைப்பள்ளி நடத்தினோம். அந்த பண்ணைப்பள்ளி மூலிமா அந்த திருந்திய நெல் சாகுபடிங்கிற முறையை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அது பிரகாரம் நமது நாமக்கல் வேளாண்மை அறிவு நிலையத்தை அழகுதுறை சார் சென்ற ஜனவரி மாதம் இங்கே ஒரு 5 விவசாயிக்கு TKM 13 புது ரகத்தை நெல்லை கொடுத்து இந்த பகுதியில் எப்படி வரும்னு பார்க்க சொன்னாங்க. அதை முதல்ல எங்கள் பகுதியில் இந்த தோட்டத்தில் போட்டிருந்தோம். சென்ற தை மாதம் இதை நாற்று நடவு செஞ்சோம். அதாவது நாற்று நடவுன்னா இங்கே பெரும்பாலும் ஆரம்பத்தில் செஞ்சதோட இப்போ என்ன செஞ்சிகிட்டு இருக்குன்னா, ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதை நேர்த்தி அசோஸ்பெர்லம், பாஸ்போபாக்டீரியா போன்ற விதை நேர்த்திகள்லாம் செஞ்சு தான் விதை செய்கிறோம். முதல்ல நாற்று விடும்போது மாட்டை விட்டு உழுது நாற்று விட்டுருந்தோம். இப்போலாம் மேட்டுப்பாத்தி அமைச்சு தான் நாற்று விடுறோம்.
முதல்ல 30 நாள் கழித்து தான் அந்த பயிரை பிடுங்கி நடுவோம். இப்போ ஒரு 14 நாள் 15 நாளில் பிடுங்கி நடுறோம். முதல்ல ஒரு என்ன பண்ணால் ஒரு தூருக்கு 7 பேர் 8 பேர் 9 பேர் நட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த திருந்தி நெல் சாகுபடியில் என்ன செய்கிறேன்னா, நாங்கள் செய்கிறது ஒரு 2 பயிருக்கு மேலே பயிர் வைக்கிறதில்ல. ஒரு பயிருக்கும் இடைவெளி 22.5 சென்டிமீட்டர் இடைவெளி வச்சு 2 பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முறையாக நடுறதுக்காக மார்கரை பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது, இங்கே நாங்கள் மார்கரை பயன்படுத்தி நடவு செஞ்சு நடவுக்கு பிறகு கோணாவிடர்னு கருவி பக்கத்தில் இருக்குங்க. இந்த கோணாவிடர் கருவியை முதற்கொண்டு 10 நாளைக்கு ஒரு முறை இந்த கோணாவிடர் 3 முறை உழவு செய்கிறோம். அதில் இதனால் நல்லா தூர் வெடிக்குது. ஒரு தூரில் 40 முதல் 70 வரை தூர் நல்லா பிடிப்பாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதில் என்னென்னா நம்ம மற்ற பழைய முறைக்கு இப்போ இருக்கிற முறைக்கு என்னென்னா தண்ணி ரொம்ப இது நீர் கட்டுதல் என்ற முறை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதனால் நீர் வந்து குறையுது. நீர் வந்து குறைஞ்சதில் நிறைய ஏற்படுது. ரெண்டாவது, மகசூல் வந்து சாதாரண முறையில் ஒரு 20-25 மூட்டை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. இதில் நாங்கள் இப்போ சென்ற முறை நட்டதில் 40லேருந்து 45 மூட்டை, அதாவது 75 கிலோ மூட்டை சிறப்பாக எடுக்கிறோம். நல்ல விவசாயம் அமோகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா விவசாயத்தினுடைய தொழில்நுட்பம். நமது நாமக்கல் மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கொடுத்த அந்த பயிற்சியினால் இந்த TKM 13 என்ற புது ரகத்தை இப்போ திரும்பவும் நடவு வயலில் நீங்கள் பார்க்குற அந்த வயலில் நடவு செஞ்சுருக்கோம். இது அமோகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, ரெண்டாவது இங்கே நாங்கள் என்ன செய்கிறோன்னா, இந்த பகுதியில் விதை, அதாவது அரசாங்கத்துக்கு விதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். சென்ற இதில் கோ 49 உற்பத்தி பண்ணி கொடுத்தோம், கோ 50 உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். இப்போ வந்து கோ 51 உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுக்காக விதைநெல் வந்திருக்கு. பருவமழைகள் சரியாக இல்லாதனால ஒன்றும் செய்யலை. ஆக இந்த TKM 13 என்ற ரகம் சென்ற வருடம் நல்லா அமோக விளைச்சலாக இருந்தது, சிறப்பாக இருக்குது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தொழில்நுட்பம், பயிருக்கு பெரிய இடைவெளி. இதனால் என்னென்னா, நிறைய முதல்லாம் விவசாயத்தில் செலவுகள் அதிகமாகும். இப்போ செலவுகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இது காரணம் ஒரு பயிருக்கு பெரிய இடைவெளி, காற்றோட்டம், பூச்சி நிர்வாகம். இங்கெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, இப்போ பூச்சி முந்தி மாதிரி இங்கே நிறைய ரசாயன பூச்சிக்கொல்லியை அதிகம் பயன்படுத்துறதில்ல. காரணம் என்னென்னா, எங்களுக்கு தொழில்நுட்பத்தை நிறைய சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் இனக்கவர்ச்சி பொறி, விளக்கு பொறி, அடுத்தது பறவை பந்தல், அடுத்து அந்த வண்ணட்டை மஞ்சளில் இந்த கிரீஸை தடவி மாட்டிடுவோம். அதனால் அந்த அந்து பூச்சிலாம் அதில் வந்து அப்படி இப்படியே டாட் உக்காந்துடும். அதுபோல் அடுத்து பெரும்பாலும் வேம்பு கலந்த உரத்தை தான் பயன்படுத்துறது, வேம்பு கலந்த மருந்தை பயன்படுத்துறது போன்ற இதெல்லாம் செய்கிறதுனால நல்ல சிறப்பாக செழிப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே நாங்கள் செய்கிறது எல்லாமே, நாங்கள் செய்கிறதெல்லாம் முதல்ல தரமான விதை நேர்த்தி, அடுத்து குறிப்பிட்ட இடைவெளி, பயிர் இடைவெளி, நீர் கட்டுதல், 10 நாளைக்கு ஒரு முறை இந்த கோணார் வீடை கொண்டு உழவு செய்தல் போன்ற முறையெல்லாம் செய்கிறதுனால நல்ல விவசாயம் சீரும் சிறப்பாக இங்கே நடைபெற்றிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்த நமது வேளாண்மை அறிவியல் நிலையத்திற்கும் எங்களுடைய நாமகிரிப்பேட்டை வேளாண்மை உதவி இயக்குனர் நிலைய அலுவலகத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் N. கோவிந்தசாமி அவர்களை 0904727254006 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய மீனினத்தில் சாதா கெண்டை. உழவர்கள் தங்களுடைய கொட்டகை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தண்ணீர் தேங்காமல் உலர்த்தி வைப்பதால் கால்நடைகளுக்கு ஏற்படும் குளம்பு அழுகல் நோய் மற்றும் ஈ மற்றும் கொசுக்களின் பெருக்கத்தை தடுக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்க வேண்டும். ஆடுகளின் கொட்டகையின் பக்கவாட்டில் தரையிலிருந்து 2 முதல் 3 அடி உயரத்திற்கு கோணிகையை கொண்டு இரவு நேரங்களில் மூடுவதன் மூலம் குளிர் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து அவற்றை பாதுகாக்கலாம். நெற்பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அப்பயிருக்கு மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது குயினால்பாஸ் அல்லது ப்ரொபனோபாஸ் என்ற மருந்தை 1 ஹெக்டேருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய மீனினத்தில் சாதா கெண்டை. சாதா கெண்டை ஆங்கில பெயர் காமன் காப். உடல் அமைப்பு: பெரிய வயிற்றுடன் கூடிய குட்டையான உடல். உணவு உட்கொள்ளும் தன்மை: அனைத்துண்ணி. இனப்பெருக்க முறை: இயற்கையாக குலத்தில் இனமுதிர்ச்சி அடையும். தூண்டு முறையிலும் இனப்பெருக்கம் செய்யலாம். இனமுதிர்ச்சி காலம்
6 மாதங்கள். வளர்ச்சி ஓராண்டில் 1 கிலோ. வாழும் இடம் குளத்தின் அடிப்பகுதி. இன்றைய தகவல் நேரத்தில் இனிப்பு மக்காச்சோளம் சாகுபடி குறிப்புகள் மற்றும் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. இனிப்பு மக்காச்சோளம் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் மிகவும் பிரபலமாக உள்ள காய்கறி பயிராகும். இதன் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பருவம் குளிர்காலங்களான டிசம்பர் ஜனவரியை தவிர ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். ரகங்கள் மாதுரி, அல்மோரா, ஸ்வீட்கார்ன். விதை அளவு ஹெக்டேருக்கு 10 முதல் 11 கிலோ. ஹெக்டேருக்கு 5 முதல் 6 கிலோ சூப்பர் ஸ்வீட் மக்காச்சோளம். அறுவடை மகரந்த சேர்க்கைக்கு 18 முதல் 22 நாட்களுக்கு பின் அறுவடைக்கு தயாராகிறது. அறுவடை செய்யப்பட்ட கதிர்களை வெயில் படாத மற்றும் குறைந்த வெப்பநிலையில் சேமிப்பதன் மூலம் அவற்றின் சுவை மாறாமல் பாதுகாக்கலாம். பச்சை தட்டை அறுவடை இனிப்பு மக்காச்சோளத்தை அறுவடை செய்த பின்பு செடிகள் பச்சையாக இருப்பதால் அவற்றை பசுந்தீவனமாக பயன்படுத்தலாம். ஹெக்டேருக்கு 250 முதல் 400 குவிண்டால் பசுந்தட்டை அறுவடை செய்யலாம். இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். கதிர்களின் விளைச்சல் 66,000 கதிர்கள் ஒரு ஹெக்டேருக்கு. காஞ்சிபுரம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தில் பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள பயிற்சிகள் 2/2/2017 கால்நடைகளுக்கான பசுந்தீவன உற்பத்தி. 9/2/2017 லாபம் தரும் ஜப்பான் காடை வளர்ப்பு. 16/2/2017 நவீன முறையில் ஆடு வளர்ப்பு. 23/2/2017 நாட்டுக்கோழி வளர்ப்பு. மேற்கண்ட பயிற்சிகளில் பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் உழவர் பயிற்சி மையம், ஏனாத்தூர், காஞ்சிபுரம். 044 2726 4019 094 42 04 8026. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3400 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், போடி நாயக்கனூரில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1760 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 37 அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 1401 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1843 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்ச விலையாக 1470 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1825 ரூபாய்க்கும், நெல் சிவப்பு தேவக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், காரைக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 3269 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலையாக 2750 ரூபாய்க்கும், விரலி மஞ்சள் கோயம்புத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 7301 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8021 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்ச விலையாக 7700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7900 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் சிவப்பு சாத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 10100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 10300 ரூபாய்க்கும், விருதுநகரில் குறைந்தபட்ச விலையாக 10100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 10300 ரூபாய்க்கும், பச்சை பயிறு இதர ரகம் திருக்கோவிலூரில் குறைந்தபட்ச விலையாக 3555 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4875 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 4469 ரூபாய்க்கும்
அதிகபட்ச விலையாக 5,000 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து அவலூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 7,191 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 7,241 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 6,009 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 7,200 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் ஆலங்குடியில் குறைந்தபட்ச விலையாக 4,090 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4,125 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4,150 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 6 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். மஞ்சள் பட்டுக்கூடு தர்மபுரியில் அதிகபட்சமாக 316 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 240 ரூபாய்க்கும், சராசரியாக 304 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 553 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 310 ரூபாய்க்கும், சராசரியாக 467 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 485 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 268 ரூபாய்க்கும், சராசரியாக 434 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 521 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 396 ரூபாய்க்கும், சராசரியாக 474 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 375 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3,150 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3,110 ரூபாய்க்கும், சராசரியாக 3,123 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.6 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 21.5 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 48.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.1 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 9.2%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.3 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 528.8 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 985.4 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.7ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மீனவர்களுக்கு வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன.
வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. தோட்டக்கலையானது வேளாண்மையாளர்களின் வருமானத்தை அதிகரித்து கிராமப்புற வேலைவாய்ப்பினை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கினை ஆற்றுகிறது. அவ்வகையில் தோட்டக்கலைத்துறையின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலக தோட்டக்கலை அலுவலர் ஜெயந்தி பிரேம்குமார் அவர்கள். குன்னூர் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எங்களுக்கு தோட்டக்கலைத்துறையின் கீழ் வந்து 6 ரெவென்யூ வில்லேஜஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வருடந்தோறும் இந்த 6 ரெவென்யூ வில்லேஜஸில் இருக்கிற ஒரு சுமார் 500-600 விவசாயிகளுக்கு எங்கள் அரசு மானிய திட்டங்கள் போய் சேரும்படி செயல்படுத்தி வருகிறோம். ஸோ இந்த திட்டங்களில் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறோம் வருஷம் வருஷம். அதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்ட இயக்கம், MIDHன்னு சொல்லுவோம். அதாவது மிஷன் ஃபார் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஸோ இதில் இந்த திட்டத்தின் கீழே வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஏரியா எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஏராளமான மானிய திட்டங்கள் செயல்படுத்திட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெஜிடபிள் கல்டிவேஷன், அதாவது உயர் ரக காய்கறி சாகுபடி. இந்த திட்டத்தில் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 50%, அதாவது 20,000 வரை மானியம் கொடுத்துட்டு வரோம். இதில் வந்து ஒரு உயர் ரக ஹைப்ரிட் வெஜிடபிள் சீட்ஸ், அதாவது உயர் ரக காய்கறி விதைகள் மற்றும் உயிர் உரங்கள், அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் ஊக்குவிக்கிற வகையில் இந்த உயிர் உரங்களையும் நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இந்த 20,000 மானிய விலையில் கொடுத்துட்டு வரோம். அது இல்லாமல் பூண்டு சாகுபடி செய்கிற விவசாயிங்களுக்கு வந்து அவங்க பயன்பெறும் வகையில் ஒரு ஹெக்டருக்கு 40% மானிய விலையில் 12,000 வரைக்கும் சப்சிடி கொடுத்துட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ஃப்ரூட் கல்டிவேஷனை வந்து ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கிற இதில் வந்து நாக்பூர்லேருந்து ஆரஞ்ச் சீட்லிங்ஸ், நல்ல தரமான ஆரஞ்ச் சீட்லிங்ஸ் எல்லாம் வர வச்சு அதுவும் ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து அரௌண்ட் 12,000 rupees சப்சிடி காஸ்ட்டில் ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நீங்கள் நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது கட்ஃப்ளவர் கொய் மலர்கள்னு சொல்லுவோம். அந்த கட்ஃப்ளவர் கல்டிவேஷன் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் ஃபார்மர்ஸ் கிட்ட ப்ரமோட் பண்ணணுங்கிறதுனால அந்த காம்பனண்ட்டுக்கும் ஓப்பன் ஃபீல்டில் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுறதுக்கு 40,000 rupees வரைக்கும், அதாவது 40,000 ரூபாய் வரைக்குமே மானியம் வழங்கிட்டு வரோம். ஸோ இதுதான் ஏரியா எக்ஸ்பேன்ஷனில் நாங்கள் மெயினாக கொடுக்குற ஸ்கீம்ஸு. இது இல்லாமல் நீலகிரி மாவட்டம் வந்து கட்ஃப்ளவரில் தமிழ்நாட்டிலேயே கட்ஃப்ளவரில் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த கட்ஃப்ளவர் க்ரோ பண்ணுறதுக்கு வந்து பாலி ஹவுஸ், அதாவது பசுமை குடில்னு சொல்லுவாங்க, அந்த இது அமைக்கிறதுக்கு வந்து அதுக்குமே கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி கொடுத்துட்டு வரோம். இந்த சப்சிடி பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 50% சப்சிடிங்கிற விதத்தில் 467 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சப்சிடியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ குன்னூர் வட்டாரத்தில் போன வருஷம், அதாவது 2015-16 ஆண்டில் 12,000 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் ஃபார்மர்ஸ் வந்து இந்த பாலி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சப்சிடி வாங்கியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஹைப்ரிட் வெஜிடபிள் சீட் ப்ரொடக்ஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து அரௌண்ட் 20 ஹெக்டர்ஸ் வரைக்கும் லாஸ்ட் இயர் சப்சிடி கொடுத்துருந்தோம். கார்லிக் கல்டிவேஷன், பூண்டு சாகுபடிக்கு 20 ஹெக்டர் வரைக்கும் சப்சிடி கொடுத்து ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்ணி ப்ரமோட் பண்ணோம்.
இது இல்லாமல் ஃபார்மர்ஸ் பெறும் வகையில் மினி டிராக்டர், பவர் டில்லர், ஸ்ப்ரேயர்ஸ், மோட்டர்ஸ் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமும் நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். மினி டிராக்டர் பார்த்திங்கன்னா 25% சப்சிடி, அதாவது ஒரு மினி டிராக்டருக்கு 75,000 75,000 ரூபாய் வரைக்கும் சப்சிடி கொடுக்குறோம். பவர் டில்லர் வந்து 40% சப்சிடியில் 40,000 ரூபாய் வரைக்கும் சப்சிடி கொடுக்குறோம். ஸோ இது மெக்கனைசேஷனுங்கிற காம்பனண்ட்டு கீழே இந்த மாதிரி ஃபார்ம் மெஷினரிஸ் கொடுத்து ஃபார்மர்ஸை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்கீம்ஸ் இல்லாமல் அடுத்த இன்னொரு முக்கியமான ஸ்கீம் என்னென்னா நுண்ணீர் பாசன திட்டம், மைக்ரோ இரிகேஷன்னு சொல்லுவோம். அது வந்து PMKSY அது அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கீழே செயல்பட்டுட்டு வருது. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனாங்கிற பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம். இது வந்து 100% மானியத்தில் 100% ஃபார்மர் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லாமல் 100% மானியத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் கொடுத்துட்டு வரோம். லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து வெஜிடபிள் கல்டிவேஷனுக்கு மட்டும்தான் இந்த சிஸ்டம் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த இயர் வந்து எங்கள் நீலகிரி மாவட்டத்தில் டீ தான் மெயின் வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால டீ க்ரோ பண்ணுற ஃபார்மர்ஸை வந்து என்கரேஜ் ப்ரமோட் பண்ணுங்கிறதுனால அவங்களுக்கும் இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து டீ க்ரோவர்ஸ்க்கும் வந்து நாங்கள் 100% சப்சிடியில் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ இதுதான் நாங்கள் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக இம்பார்ட்டண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து அவைல் பண்ணணுன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து எல்லாருமே லேண்ட் ஹோல்டர்ஸாக இருக்கணும், அவங்க சொந்த நிலம் வச்சிட்ருக்கவங்களாக இருக்கணும். இந்த ஸ்கீம்ஸ் அவங்க அவைல் பண்ணணுன்னா அவங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸஸ் சப்மிட் பண்ணணும். இம்பார்ட்டண்ட்டாக 3 டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும்: சிட்டா, அடங்கல், என்ஜாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு. இந்த 3மே VAO கிட்டேருந்து வாங்கி சப்மிட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கீம்ஸ் அவைல் பண்ணிக்கலாம். மைக்ரோ இரிகேஷன், அதாவது ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் தாசில்தார்கிட்ட நீங்கள் என்ஜாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கீமும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். மேலும் விவரங்கள் பெற ஜெயந்தி பிரேம்குமார் அவர்களை 09842886683 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 1/2/2017 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் கத்தரி சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் தாளாம்பாடி கிராம வேளாண்மையாளர் M. காளியண்ணன் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கேரட், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நவீன தொழில்நுட்ப முறையில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை அமைத்தல் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி கிராம வேளாண்மையாளர் தரும் செய்திகள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.